சமுத்திரகுடம் அப்படிங்கிற காட்டுல சீமா அப்படிங்கிற காக்கா இருந்துச்சு. சீமா காக்காவுக்கு பீமா அப்படிங்கிற ஒரு மகன் இருந்தான். சீமா காக்கா எந்த விதமான கஷ்டம் இல்லாம காசு சம்பாதிக்கணும்னு யோசிச்சுச்சு. சீமா, நம்ம பக்கத்து ஊர்ல எப்பவுமே வேலை கிடைக்குதா. நம்ம காட்டுக்குள்ள இருக்கிற நிறைய பறவைங்க டெய்லி அந்த பக்கம் வேலைக்கு போதான். நான் கூட நாளையில இருந்து வேலைக்கு போலான்னு இருக்கிற, நீயும் வரியா அப்படின்னு பறவை சீமா காக்காவை கேட்டுச்சு. அப்போ சீமா காக்கா, என்னது, நான் போய் இன்னொருத்தர் காலடியில வேலை செய்யறதா? எனக்கு அதெல்லாம் ஆவாது, வேணனா நீ போய் செய். அப்படி சீமா காக்கா ரொம்ப திமிரா பேசிச்சு. அந்த பேச்ச கேட்டு பறவைக்கு ரொம்ப கோவம் வந்துச்சு. நம்ம கஷ்டத்துக்காக இன்னொருத்தர் கை கீழே வேலை செய்யறது தப்பில்ல சீமா. எந்த விதமான கஷ்டம் படாம காசு சம்பாதிக்கணும்னு கனவு கண்டுகிட்டு நிக்காத. ஒரு நாள் இல்லனா ஒரு நாள் நீ நடு தெருவுல நிக்க போற. அப்படி சொல்லி பறவை அங்கிருந்து பறந்து போச்சு. அத பார்த்த சீமா காக்கா, நான் நடு தெருவுல நிக்க போறேனா? நான் யாருன்னு உங்க எல்லாருக்கும் காட்டதான் போறேன் அப்படி மனசுக்குள்ள யோசிச்சுக்கிட்டு இருந்துச்சு சீமா காக்கா. அதுக்கப்புறம் அந்த காட்டுல இருக்கிற நிறைய பறவைங்க பக்கத்து ஊர்ல இருக்கிற காட்டுல போய் வேலை செஞ்சு காசு சம்பாதிச்சாங்க. ஒரு நாள் சீமா காக்காவோட மகனான பீமா காக்காவை பார்க்க சோமு அப்படிங்கிற குருவி வந்துச்சு. சோமு பீமா நல்ல நண்பருங்க. என்ன சோமு, இன்னைக்கு நல்லா ரெடி ஆயிருக்க? யாராவது சொந்தக்கார வீட்டுக்கு போக போறியா நீ? அப்படி பீமா காக்கா கேட்ட உடனே சோமு குருவி, ஐயோ அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல பீமா, இன்னல இருந்து நான் ஸ்கூலுக்கு போக போறேன். அது மட்டும் இல்ல, நம்மளோட நிறைய ஃப்ரெண்ட்ஸுங்க ஸ்கூலுக்கு வராங்க, நீ கூட ஸ்கூலுக்கு வா அப்படின்னு சொல்லிச்சு. அப்ப பீமா காக்கா, அப்படியா, அப்போ நான் கூட ஸ்கூலுக்கு வரேன். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வராங்கல்ல, அப்போ நான் எங்க அப்பா கிட்ட போய் என்ன ஸ்கூலுக்கு சேர்த்து விடுங்கன்னு சொல்றேன். இப்படி ரொம்ப சந்தோஷமா சொல்லிச்சு. அதுக்கப்புறம் சோமு குருவி கிளம்பி ஸ்கூலுக்கு போச்சு. அதுக்கப்புறம் மறுபடி நாள் தன்னோட அப்பாவான சீமா காக்கா கிட்ட பீமா காக்கா, அப்பா அப்பா, என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா ரெடியாகி ஸ்கூலுக்கு போறாங்க, நான் கூட நாளையில இருந்து ஸ்கூலுக்கு போறேன்பா அப்படின்னு சொல்லிச்சு. இங்க பாரு பீமா, உன்னை ஸ்கூலுக்கு சேர்த்து விட என்கிட்ட காசு இல்ல, அதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும். அப்போ பீமா காக்கா கொஞ்சம் கோவமா, அப்பா, நீங்க எப்ப பார்த்தாலும் வீட்ல இப்படி சும்மா உக்காந்தா காசு எங்கிருந்து வரும்? அப்போ ஒரு வேலை செய்யலாம், நீங்க வீட்லயே இருங்க, நான் வேலைக்கு போறேன். அப்போ 3 நேரம் வயிறு நிறைய சாப்பிடலாம். 3 நேரம் வயிறு நிறைய சாப்பாடு போட முடியல, சும்மா உக்காந்து கனவு காண்றாரு. இப்படி பீமா காக்கா தன்னோட கஷ்டத்தை வெளியே விட்டுச்சு. அப்போ சீமா காக்கா கொஞ்ச நேரம் உக்காந்து யோசிக்க ஆரம்பிச்சிச்சு. இந்த காட்டுல இருக்கிற நிறைய பறவைங்க வெளியூருக்கு போய் நல்லபடியா காசை நிறைய சம்பாதிக்கிறாங்க. சேர்த்து வச்ச காசை வீட்ல தான் வச்சிருப்பாங்க. எல்லாரும் போனதுக்கு அப்புறம் போய் பார்க்கணும். அப்படி யோசிச்சுக்கிட்டே சீமா காக்கா ஒரு முடிவை எடுத்துச்சு. இப்படி மறுபடி நாள் எல்லா பறவைங்க அவங்கவுங்க வேலைய பார்த்து போனதுக்கு அப்புறம் சீமா காக்கா நல்ல ரெடியாகி வெளியே போச்சு. அத பார்த்த பீமா காக்கா, எங்கப்பா போற நீ? அப்போ சீமா காக்கா என்ன சொல்லணும்னு தெரியாம, ஒண்ணு இல்ல பீமா, எவ்வளவு நாள் தான் நானும் வீட்ல சும்மா உக்காருது, அதான் ஏதாவது வேலை கிடைக்குமான்னு போய் பார்க்க போறேன். அந்த வார்த்தையை கேட்ட பீமா காக்கா ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் சீமா காக்கா ஒவ்வொரு பறவைங்களோட வீட்டுக்கு போய் பறவைங்க சேர்த்து வச்ச காசுல கொஞ்சம் கொஞ்சம் காசை தன்னோட வீட்டுக்கு எடுத்துட்டு வந்துச்சு. இப்படி சீமா காக்கா ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் கொஞ்சமா திருட்டுத்தனம் செய்யறதுனால எந்த பறவைக்கும் தன்னோட வீட்ல திருட்டுத்தனம் ஆகுதுன்னு தெரியவே இல்ல. இப்படி சீமா காக்கா ஒவ்வொரு பறவைங்களோட வீட்ல கொஞ்சம் கொஞ்சமா திருட்டுத்தனம் பண்ணி சந்தோஷமா புதுசா வீடு கட்டி வாழ ஆரம்பிச்சுச்சு. தன்னோட மகனான பீமாவை ஸ்கூலுக்கு கூட சேர்த்துச்சு. அத பார்த்த மத்த பறவைங்க, பறவை, இந்த சீமா காக்கா எந்த வேலைக்கும் போறது இல்ல, அப்படி இருக்கும்போதும் ஊருக்குள்ள அவ்வளோ பெரிய வீட எப்படி கட்டுச்சு? எனக்கு கூட ரொம்ப சந்தேகமா இருக்கு கிளி, நம்ம அது மேல ஒரு கண்ணை வைக்கணும். எல்லா பறவைங்களும் காக்கா மேல ஒரு கண்ணை வச்சு பாத்துக்கிட்டு இருந்தாங்க. இப்படி இருக்கும்போது ஒரு நாள் மத்த பறவைங்க சீமா காக்கா வேற பறவைங்களோட வீட்டுக்கு போய் திருட்டுத்தனம் பண்றத பார்த்தாங்க. உடனே திருட்டுத்தனம் செஞ்சுக்கிட்டு இருக்கிற சீமா காக்காவை புடிச்சு எல்லாரும் முன்னாடி நிறுத்தினாங்க. எனக்கு ரொம்ப நாளா இந்த சீமா காக்கா மேல ஒரு கண்ணு இருந்துச்சு. எல்லா பறவைங்க கஷ்டப்பட்டு சம்பாதிச்சா மரியாதை இல்லாம திருட்டுத்தனம் செஞ்சு வாழ்க்கை நடத்துது. சீச்சி, இதெல்லாம் ஒரு வாழ்க்கையா? உன்ன மாதிரி ஒரு காக்காவை இந்த காட்டுக்குள்ள வச்சுக்க கூடாது. உன்னை இந்த காட்டை விட்டு வெளியே அனுப்பணும்.
இந்த காக்காவை வெளியே விட்டா என்ன நடக்கும்? மறுபடியும் இன்னொரு காட்டுக்கு போய் திருட்டுத்தனம் செய்யும். அப்போ நம்ம காட்டுக்குள்ள இருக்கிற பறவைங்க மேல கெட்ட பேரு தான் வரும். இந்த காக்காவை அடைச்சு வைக்கணும். இப்படி எல்லா பறவைங்களும் சேர்ந்து ஒரு முடிவெடுத்து காக்காவை கயிறு போட்டு ஒரு மரத்துல கட்டி வச்சாங்க. இதுக்கப்புறம் இந்த காக்காவை பார்த்து திருட்டுத்தனம் செய்யற மத்த பறவைங்க கூட திருட்டுத்தனம் செய்யக்கூடாதுன்னு பயந்துகிட்டு இருக்கோங்க. பறவைங்க எல்லாமே காக்காவை இப்படி கட்டி போட்டதுனால காக்கா இனிமே உயிரோட இருக்க கூடாதுன்னு சூசைட் பண்ணிக்கிச்சு. அதனால சீமா காக்காவோட மகனான பீமா காக்கா அனாதை ஆயிடுச்சு. அதோட ஃப்ரெண்ட்ஸுங்க கூட யாருமே பக்கத்துல உட்காரவே இல்ல. இங்க பாருங்க சார், எங்க பசங்களை உங்க ஸ்கூல்ல படிப்பு சொல்லி கொடுக்க அனுப்பி வைக்கிறோம். நீங்க எங்க பசங்களை திருட்டு காக்காவோட பையன் பக்கத்துல உட்கார வைக்காதீங்க. உடனடியா அந்த காக்காவை இந்த ஸ்கூலை விட்டு வெளியே அனுப்புங்க. இப்படி எல்லா பறவைங்களும் ஸ்கூலுக்கு வந்து கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. இப்படி ஸ்கூல் நிர்வாகம் என்ன பண்றதுன்னு தெரியாம பீமா காக்காவை வெளியே அனுப்புனாங்க. முதல்லயே பீமாவுக்கு ஸ்கூலுன்னா ரொம்பவே பிடிக்கும். ஸ்கூலுக்கு வரக்கூடாதுன்னு சொன்னதுனால பீமா ரொம்பவே கவலைப்பட்டுச்சு. ஒரு நாள் பீமா காக்கா வீட்ல இருக்கும்போது அதோட ஃப்ரெண்டான சோமு குருவி வீட்டுக்கு வந்துச்சு. அத பார்த்த பீமா காக்கா ரொம்பவே சந்தோஷப்பட்டுச்சு. சோமு குருவி, எனக்கு தெரியும் என்ன பார்க்க யாரு வந்தாலும் வராம போனாலும் நீ என்ன பார்க்க வருவேன்னு. நீ ரொம்ப நல்லபடி. அப்படி பீமா காக்கா சொல்லும்போது சோமு குருவி அதோட பேக்ல இருந்து கொஞ்சம் புக்ஸ எடுத்து பீமா காக்காவுக்கு கொடுத்துச்சு. இங்க பாரு பீமா, இந்த புக்ஸ் உனக்கு தான். நான் டெய்லி ஸ்கூலுக்கு போய் அங்க சொல்லி கொடுக்கறத இங்க வந்து உனக்கு சொல்லி கொடுக்கறேன். எனக்கு தெரியும் உனக்கு படிப்புனா ரொம்ப பிடிக்கும்னு. அப்படி சொன்ன உடனே பீமா காக்கா சந்தோஷத்துல கண்ணீர் விட்டுக்கிட்டு சோமு குருவிய கட்டி பிடிச்சுக்கிச்சு. அன்னையில இருந்து சோமு குருவி ஸ்கூல் முடிஞ்சதுக்கு அப்புறம் பீமா காக்கா வீட்டுக்கு வந்து அதுக்கும் படிப்பு சொல்லி கொடுத்துச்சு. பீமா காக்கா நல்லா படிச்சுச்சு. பீமா, எனக்கு படிப்பு அந்த அளவுக்கு வராது. ஆனா நீ அந்த மாதிரி இல்ல. இங்க பாரு, எங்க அப்பா பக்கத்து ஊர்ல இருந்து நல்ல காலேஜ்ல சீட் வாங்கியிருக்காங்க. நான் அங்க போய் படிக்க மாட்டேன். என்னோட இடத்துல நீ உக்காந்து படிச்சுக்கோ அப்படின்னு சொன்ன உடனே பீமா காக்கா, சோமு, நீ எனக்கு பண்ற இந்த உதவிக்கு நான் கைமாறா என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியல சோமு. பீமா, நீ என்னோட ஃப்ரெண்டு, உனக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன் அப்படின்னு சொல்லுச்சு. அதுக்கப்புறம் இந்த விஷயம் சோமு குருவியோட அப்பாக்கு தெரிஞ்சு, சோமு, என்ன நீ செய்யற வேலை? ஒரு திருட்டு பையன் கூட உன்னோட ஃப்ரெண்ட்ஷிப்பா? அவனுக்காக உன்னோட சீட்டை அவனுக்கு விட்டு கொடுத்துட்டியா? இப்படி சோமு குருவிய திட்டிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ சோமு குருவி, அப்பா, பீமா காக்காவோட அப்பா சீமா காக்கா ஒரு திருடனா இருக்கலாம். ஆனா பீமா அப்படி இல்ல. நம்ம கிட்ட நிறைய பணம் இருக்கு. அந்த பணத்துல நீங்க நிறைய பேரை படிக்க வைக்கலாம். என்ன மாதிரி படிப்பு வராதவங்களுக்கு சீட் எதுக்குப்பா? அதுக்குதான் என்னோட இடத்துல பீமாவை அனுப்பி வச்சேன் அப்படின்னு சோமு குருவி சொன்ன உடனே சோமுவோட அப்பா கூட ஒத்துக்கிட்டாங்க. பீமா காக்கா நல்லா படிச்சு ஒரு நல்ல கவர்மெண்ட் வேலையில கூட சேர்ந்துக்குச்சு. சோமு, உன்ன மாதிரி ஒரு ஃப்ரெண்டு கிடைக்கிறது என்னோட அதிர்ஷ்டம். நீ மட்டும் எனக்கு உதவி பண்ணலனா நான் கூட எங்க அப்பா மாதிரி ஒரு திருடனாயிருப்பேன் அப்படி சொல்லி பீமா காக்கா கண்ணீரை விட்டுச்சு. அத பார்த்த சோமு குருவி, பீமா, நீ அழுவாத. உன்ன மாதிரி நிறைய பேருக்கு நீ உதவி செய்யணும் அப்படி சொல்லி சோமு குருவி பீமா காக்காவை கட்டி பிடிச்சுக்கிச்சு.